சாபம் எல்லாவற்றையும் நீக்குவார். இன்றைக்கு பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் பாவமான உலகத்திலிருந்து அல்ல. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுதான நாமோ ஆண்டவராகிய தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். சபிக்கப்பட்ட பூமியானது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் இந்த சபிக்கப்பட்ட பூமிக்கே இவ்வளோ பிரயாசப்படுகிறான். பூமி சேர்க்க வேண்டும். எவ்வளோ பூமி இருந்தாலும் பத்தாது. பக்கத்து வீட்டில் அரடி எக்ஸ்ட்ரா போய் கட்டுறலாம், கட்டி விட்டு சண்டை போடுகிறார்கள். சபிக்கப்பட்ட பூமிக்கு இவ்வளோ மனுஷன் இஷ்டப்படுகிறான் என்று சொன்னால், நித்திய வீடான பரலோகத்துக்கு மனிதன் பிரயாசப்படுகிறதில்ல. நித்திய வாழ்வை அவன் இந்த உலகத்தில் வாழ முடியாது, பரலோகத்தில் தான் வாழ முடியும். அந்த பரலோகத்தின் காரியங்களை மனிதன் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மரித்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறான். அருமையான தேவஜனங்களே, இந்த பூமியானது சாபத்துக்குள் இருக்கிறது. மனிதனோட சரீரமும் பூமி தான். இந்த சரீரமானது, இந்த பூமியானது சாபத்துக்குள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவே, உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை பெற முடியும். ஹல்லேலூயா. சாபமான காரியத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு உனக்காக தலையில் முள்முடியை ஏற்றுக்கொண்டதை நாங்கள் நினைக்க வேண்டும். சாபமான முள்முடி நமக்காக இயேசு சாபமானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனங்களே, இந்த சாபமான பூமியை விட்டுவிட்டு நாம் ஒரு நாள் நித்திய வாழ்வான பரலோகத்துக்கு போக முடியும். சபிக்கப்பட்ட பூமியானது இப்படி தான் இருக்கும். நித்திய வாழ்வு நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவனாய் கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் அண்டி அவருக்கு பின்னாடி கடந்து போக வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா.